மூத்த பத்திரிகையாளர் வெங்கடேஷ் சார் நம்மளோட இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். அரங்கம் அதிருதை நீங்க பாத்தீங்களா சார்? இப்படி ஒரு சிஎம் வந்து இது வரைக்கும் தமிழ்நாடு இல்லை இந்தியாவே பார்த்துருக்காது. கோட் ஷூட்லாம் வந்து போட்டுக்கிட்டு அவர் வந்து ஜோசப் விஜய் எனும் நான் சொன்ன உடனேயே அந்த இடத்துல பயங்கரமான ஒரு கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட்டு. அதெல்லாம் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் அவருடைய அந்த ஸ்பீச் அப்படிங்கிறது வந்து ஒரு நார்மலாக ஒரு காமன் மேனோட ஸ்பீச்சாகவே இருந்தது. அடுத்த மிகப்பெரிய ஹைலைட் என்னன்னா அவர் அந்த சைன் பண்ணது இபி விஷயத்தில் அந்த சைன் பண்ண மேட்ரை வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எல்லாருக்குமே பயங்கரமான ஹாப்பி. யாரையும் மறக்காமல் எல்லாருக்கும் நன்றி சொன்னது. இதெல்லாம் பார்க்கும்போது நிஜமாவே கான்ஃபிடென்ட்டாக இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, ஓட்டு போட்ட எல்லாருமே ரொம்ப கான்ஃபிடென்ட் இன்னும் அதிகமாகிடுச்சு இல்லை சார்? ஸோ மொத்தத்தில் வந்து இப்போ தமிழகத்தின் முதலமைச்சராக பதவியேற்ற திரு மாண்புமிகு ஜோசப் விஜய் அவர்களுக்கு நம்மளுடைய வாழ்த்துக்களை ஃபஸ்ட்டு நான் தெரிவிச்சுக்கிறேன். வெல்கம் சார். அதாவது விஜய் சார் இந்த அளவுக்கு உட்கார வச்ச அவருடைய ரசிகர்கள், தொண்டர்கள், மக்களும் நீங்களும் வந்து விஜய் சாருக்கு வந்து வாழ்த்துக்களை சொல்லுங்கள். கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய பதிவுகளை நீங்கள் பண்ணுங்கள். தொடர்ந்து விஜய் சார் நம்ம சேனலில் பார்த்துட்ருக்காரு. உங்களுக்கு கருத்துக்களையும் பார்க்க நிறைய சொல்லியிருக்கேன். பட் இதையும் பார்ப்பார். ஸோ நீங்கள் சொன்னது மாதிரி விஜய் அவர்களுடைய அந்த அமைச்சர்கள் இடம்பெற்ற மொத்தம் வந்து ஒரு 10 அமைச்சர்கள் விஜய் அவர்களோட சேர்த்து ஸோ பதவி பிரமாணம் வச்சது. அதில் ஒரு பெண்மணி அவர் ரொம்ப சிறப்பாக பார்க்கப்பட்டது. இங்கே இதெல்லாம் சிறப்புள்ள போது பக்கத்தில் ராகுல் காந்தி உட்கார்ந்தது, எதிர் திசையில் வந்து கீழே வந்து அவரோட ஆதரவு தந்தவர்கள் உட்கார்ந்தது, எல்லாம் கூட்டி கழித்து பார்க்கும்போது ஒரு சிறப்பான ஒரு வரவேற்பை தான் நான் பார்க்க முடிஞ்சது. இங்கே நான் வந்து குறிப்பாக பேசணும் அப்படின்னா விஜய் அவர்களுடைய இந்த பதவி பிரமாணம் ஸோ கவர்னர் முடிவு வைக்கும்போது ஜோசப் விஜய் இன்னும் நான் இந்த ஒற்றை வரிக்காத தமிழக மக்களை காத்துட்டு இருந்தாங்க. அது இன்னைக்கு அவருடைய குரல் வரும்போது பார்த்தா அரங்கமே அதிர்ந்த ஒரு விஷயத்தை நான் பார்க்க முடியும். கவர்னர் அவர்களே கொஞ்சம் நிப்பாட்டுங்கன்றார், கைகாய்ச்சிறாரு, கொஞ்சம் கைத்தட்டி விசிலை கம்மி பண்ணுங்கன்றார். ஸோ அரங்கமே அதிர்ச்சி. பட் எந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் விஜய் அவர்களுக்கு ஆதரவு இருக்குது, அன்பு இருக்குங்கிறத கவர்னர் அவர்களை பார்த்து இப்போ மேலிடத்துக்கு சொல்லியிருப்பார் நான் நினைக்கிறேன். நான் இதை ஸோ மிகுந்த சுவாரவாரத்தோட இன்றைய இந்த பதவியேற்பு விழா மிக சிறப்பாக நடந்து முடிஞ்சிருக்கு. அதில் குறிப்பாக கடைசியில் எல்லாம் அனுப்பிச்சி விட்டதுக்கு பிறகு அவர் பேசின விஷயங்கள் தான் இங்கே ரொம்ப ஹைலைட். ஸோ ஒரு சாதாரணமாக ஒரு முதலமைச்சர் வந்து தமிழக மக்கள் பார்க்குறான்னு எதிர்பார்க்குறேன் நான். ஏன்னா அந்த கவர்னரில் போகும்போது பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ் எடுக்கணும் போது இவர் வந்து அந்த டேபிளை தூக்கி கொண்டே வைக்கிறார். இது விஜய் அவர்களுக்கே தெரியல நம்ம முதலமைச்சராக என்ன அப்படிங்கிறது. சாதாரணமாக வீட்டில் இருக்கிறது மாதிரி பண்ணும்போது பார்த்தா ஆகா இதை தான் மக்கள் விரும்பினாங்க, இதை தான் எதிர்பார்த்தார்கள் அப்படிங்கிற நமக்கு தெரிய வருது. சொல்ல ஏழை மக்களோட பங்காளனாக மாறி இருக்கார் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கல விரும்புகிறேன். குறிப்பாக அவருடைய அந்த பேச்சில் வந்து மக்கள் பணத்தில் ₹1 நான் தொடமாட்டேன் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொன்னது. இது ஏற்கனவே பிரச்சாரத்திலே சொல்லியிருக்காரு. எனக்கு அது தேவையும் இல்லை அப்படின்ட்டு இருக்காரு. என்னுடைய தலைமையின் கீழ் அமைக்கப்பட்ட இந்த அரசில் எந்த தவறும் நடக்காது. குறிப்பாக பேசல நான் ஒரு சில வார்த்தைகள் சொல்லிடுறேன். எந்த தவறும் நடக்காது, என்னோட அமைச்சர்களும் நடக்காது, இதை நீங்கள் நம்பலாம். அப்படி மீறி நாங்கள் ஜெயிச்சிட்டோம், வெற்றி பெற்றுட்டோம் அப்படின்னு யாராவது ஆட்டம் போட ஆரம்பிச்சிங்க அப்படின்னா மக்கள் பண்ண கொள்ளையடிக்கிற மாதிரி நினைச்சால் தயவு செய்து இந்த நிமிஷத்தில் இருந்து உங்கள் மனசில் இருக்கிறத எரேஸ் பண்ணிடுங்க அப்படின்னு நான் சொன்ன ஒரு விஷயம் இருக்குல்ல. அதுதான் மக்கள் எதை விரும்புகிறாங்களோ அதை எல்லாமே இன்னைக்கு அவருடைய ஸ்பீச்சில் நம்ம பார்க்க முடிஞ்சுது. இதை தவிர அவர் வாக்களித்து வெற்றி பெற செய்த அத்தனை மக்களும் ரசிகர் தொண்டருக்கும் அவர் நன்றி சொன்ன விதம், ஆதரவு தந்தவர்களுக்கு ஸோ மிகப்பெரிய எல்லாருடைய பேரையும் சொல்லி அவர் நன்றி தெரிவித்ததும் தன்னுடைய மகிழ்ச்சியும் தெரிவித்துக்கிட்டதும் சிறப்பான நான் பார்க்குறேன். குறிப்பாக வந்து இல்லை சார், இந்த நேரத்தில் நான் சொல்லணும், வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கிற விர்ச்சுவல் வாரியர்ஸ்லாம் நிறைய பேர் இருக்காங்களா, கமெண்ட்ஸ் போட்டவங்க, அதுக்கப்புறம் வீடியோ லைக்ஸ் பண்ணவங்க, ஷேர் பண்ண, இவங்கள தான் சொல்லியிருக்காரு. அதான் அவங்கள தான் நீங்கள் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்களா, உங்களுக்கு தான் மிகப்பெரிய நன்றி சொல்லியிருக்கிறாரு இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ். அதை நான் மென்ஷன் பண்ணுன்றதுக்காக தான் சொன்னேன். கண்டிப்பாக அது முக்கியமாக சொல்லியிருக்காரு. என்னுடைய வழிகளை நீங்கள் உணர்ந்துட்டு என் சோகத்தில் நீங்கள் பங்கெடுத்தீங்க, என்னை அவமானப்படுத்தியவர்கள் மத்தியில் அசிங்கப்படுத்தியவர்கள் நீங்களும் அதற்கு வந்து உள்ளானீங்க, இவ்வளையும் தாங்கிக்கிட்டு என்னை ஒரு சாதாரணமாக இருந்த ஒரு நடிகனை மிகப்பெரிய உச்சத்தில் இன்னைக்கு வந்து உட்கார வச்சிட்டீங்க. அது எல்லாருக்குமே ஒட்டுமொத்தமாக வந்து நன்றியை தெரிவிச்சுக்கிறேன், மகிழ்ச்சியை தெரிவின்னு சொல்லும் போது அவருடைய கண்கள் கலங்கிறது நீங்கள் பார்த்துருப்பீங்க. எனக்கு தெரியல, நான் உணர்ந்தேன். சேரில் இந்த முன்வரிசையில் உட்காந்துருக்கும் போதும் பேசும்போதும் அவர் அப்படி கண்ணு லேசாக கலங்கின விஷயத்தை நான் பார்க்க முடிஞ்சுது. அது ஆனந்த கண்ணீரை பார்க்குறேன் நான். ஏன்னா இவ்வளோ பெரிய இடம் இது மக்கள் கொடுத்தது.
ஸோ எல்லாருக்குமே அவருடைய வாழ்த்தையும் நன்றி சொல்லி முடிச்சதுக்கு பிறகு இந்த ஸ்பீச்சில் பார்க்கும்போது எல்லார் வீட்லேயும் உங்கள் விஜயா பார்த்தீங்க, ஒரு அண்ணனாக, தம்பியா, குடும்பத்தில். இதை தான் அன்னைக்கு சொன்னார், இன்றைக்கும் அதை திரும்பி ரிப்பீட் பண்ணுறாரு. ஸோ உங்கள் வீட்டில் ஒரு பிள்ளையாக இப்போவும் நான் அப்படி தான் இருப்பேன் அப்படின்றாரு. நீங்கள் நார்மலாக ஒரு வேட்டி சட்டையோடு இருந்த பல முதலமைச்சர்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு கோட் ஷூட் போட்ட எளிமையான ஒரு சாதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு முதலமைச்சர் இன்னைக்கு தான் மக்கள் பார்த்துருப்பான்னு நினைக்கிறேன் நான் அதை. ஸோ எல்லா குடும்பத்திலையும் பேசும்படியான ஒரு குரலாக தான் நான் பார்க்க முடிஞ்சது சார். சார் ஆனால் எனக்கு ஒன்று மட்டும் புரியல சார். இது வரைக்கும் நிறைய அசம்பிளி நான் பார்த்துருக்குறேன் சார். அங்கே வந்துட்டு நான் ஊழல் பண்ண மாட்டேன், ₹1 கூட எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு யாருமே ஸ்டார்ட் பண்ணி நான் பார்த்ததில்ல. நீங்கள் பார்த்துருக்கீங்க? இல்லை, எனக்கு தெரிஞ்ச வரைக்குமே இல்லை. ஆனால் இங்கே முதன்மையாக அதுதான் அவர் சொல்கிறார். மக்கள் மத்தியில் பிரச்சாரம் பண்ணுவது என்ன சொன்னாரோ அதை இன்றைக்கும் அதை ரிப்பீட் பண்ணுறாரு. உங்களுக்கு அதை இது நடக்காது, உங்களுக்கு தேவையானதை மட்டும்தான் நான் பண்ணுவேன், செய்ய முடிஞ்சதை செய்வேன். ஆனால் இன்றைய தமிழ்நாடு நிலவரம் எப்படி இருக்குங்கிறத வெளிப்படையாக சொல்லிட்டார். 10 லட்சம் கோடி இருக்கு, எனக்கு மிகப்பெரிய சுமையை தான் ஏற்பட்டிருக்கு. பட் இருந்தாலும் சமாளித்து எல்லாத்தையும் மக்களுக்கு தேவையானதை நான் கண்டிப்பாக செய்வேன் அப்படிங்கிற விஷயம் சொல்லி எனக்கு கொஞ்சம் டைம் கொடுக்க மாட்டேன். கண்டிப்பாக டைம் கொடுக்கணும், மக்கள் கொடுப்பாங்க, அது கவலையப்பட வேணாம். அந்த முதலமைச்சர் கவலையப்படான்னு நினைக்கிறேன். அந்த வாய்ப்பு மக்கள் உங்களுக்கு தருவாங்க. சொன்னதை செய்யக்கூடியவர் தான் விஜய் அவர்கள், முதலமைச்சர் அவர்கள் அப்படிங்கிறது இந்த இடத்துல சொல்லிக்கணும் விரும்புகிறேன் சார் நான். இன்னொன்று முக்கியமாக நம்ம சொல்லணும் அப்படின்னா, அவர் அந்த கையெழுத்து போட்டது முதல்ல அந்த 3 கையெழுத்து என்ன போட போகிறாரு அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னும் சில பேர் கிண்டல் பண்ணாங்க, என்னங்க 200 யூனிட்லாம் ஃப்ரீயாக தர முடியுமாங்க, அதெல்லாம் பாசிபிலிட்டியே கிடையாதுன்னாங்க. எதெல்லாம் செய்ய முடியாதோ இதெல்லாம் பண்ண மாட்டாங்கன்னு சொல்கிறாங்களோ அதெல்லாம் செஞ்சு காட்டினது தான் பயங்கர ஹைலைட்டாக. நான் சொன்னேன், இந்த 3 கையெழுத்து போடும்போது பெண்களுக்கு ஆதரவான சில விஷயங்கள் தான் முதல் கோப்பில் போடுவாருங்கிறது தான் நிறைய முன்னாடி நான் பேசுனது இருக்குது, திருப்பி பார்த்து தெரியும். அதே தான் இன்றைக்கி விஜய் அவர் இனிமேல் விஜய் அவர்கள் சொல்லுவான்னு நினைக்கிறேன். மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் அந்த 3 கோப்புகளையுமே கையெழுத்து போட்ட விஷயத்தை நான் பார்க்க முடிந்தது. ஃபஸ்ட்டு கரண்ட்டில் 200 யூனிட், அது மிகப்பெரிய விஷயமா பார்க்க. மிடில் கிளாஸ் மக்களுக்கு அது ஒரு பெரிய வரப்பிரசாதம் சார். இது பெரிய ஒரு கிஃப்ட்டு அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். அதற்கு பிறகு சிங்கப்பெண் அதிரடிப்படை. ஸோ பெண்களுடைய பாதுகாப்பு எனக்கு ரொம்ப முக்கியம், அது இந்த நிமிஷம் இருந்தே ஸ்டார்ட் ஆகுங்கிற விஷயத்தை சொன்னார். அது மிகப்பெரிய அதாவது என்னன்னா, இன்றைக்கு சூழ்நிலை பெண்கள் தனியாக போயிட்டு வரங்கிறதே ஒரு பயமான ஒரு கட்டமாக இருக்குது. பட் அதற்கு இப்போ இருந்து இந்த ஆக்ஷன் எடுக்கிறேன்ட்டு ஒரு முடிவு பண்ணி அது ஸ்பெஷல் ஸ்குவாடை போட்டார். 3வதாக முக்கியமாக போதைப் பொருள் தடுப்பு பிரிவு, அந்த படைய ஃபோர்ஸை இப்போ இருந்து ஆக்டிவேட் பண்ணுறேன்ட்டார். ஸோ நான் இளைஞர்களுடைய வாழ்க்கை எனக்கு ரொம்ப முக்கியம், அவருடைய வாழ்க்கையை நான் உயர்த்தி பார்க்கணும், படிப்பை கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயம். இந்த 3 விஷயமே குடும்ப தலைவர்களுக்கான மிகப்பெரிய ஒரு கிஃப்டாக தான் நான் பார்க்குறேன் சார். இதில் முக்கியமாக நீங்கள் அந்த லாஸ்ட் 2 பாயிண்ட் சொன்னீங்கல்ல, பெண்களுக்கான பாதுகாப்பு ரொம்ப குறைவாக இருக்குன்னு. அந்த பாதுகாப்பு எங்கே குறையுது அப்படின்னா, மோசமான அந்த போதைப் பொருட்கள், தடை செய்யப்பட்ட அந்த மோசமான போதைப் பொருட்களை பயன்படுத்துறோட விளைவு தான் பெண்களுக்கான அந்த பாதுகாப்பே மிஸ் ஆகுது. ஆமாம், நீங்கள் நியூஸ் எல்லாம் பார்க்குறீங்க, பார்க்கவே நம்மளுக்கு பயமாக இருக்குது. திடீர்னு யார் எந்த நேரத்தில் என்ன பண்ணுவாங்க தெரியாது. திடீர்னு மோட்டர் பைக் எடுத்துகிட்டு எல்லாரையும் வெட்ட போகிறது, இதெல்லாம் கேட்கறதுக்கே நமக்கு ரொம்ப. அந்த போதைப் பொருள் அவங்க உபயோகிக்கிறதுனால என்ன பண்ணணும் அவங்களுக்கே தெரிய மாட்டேங்குதுல்ல சார். இப்போ இதை ஒழிச்சா அவங்க நல்லவளை மாறிடுவாங்க இல்லையா. அவருடைய பிரச்சாரத்திலே முதன்மையாக வைக்கப்பட்டது இது. ஸோ இந்த 3மே அதை இன்னைக்கு 3 கோப்புகளுமே ஃபர்ஸ்ட் அதை கையெழுத்து போட்டிருக்காங்க. மிக மிக சிறந்த ஒரு விஷயமா பார்க்கப்படுது இது சார். இதை நான் சும்மா அந்த இலவசம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு, அதை விட எனக்கு தெரிஞ்சு இப்போ மக்களுக்கு என்ன எமர்ஜென்சியாக தேவை அப்படிங்கிறத கொண்டு வந்தது நிஜமாக எனக்கு ஹைலைட்டாக இருக்குது. கண்டிப்பாக சார், அதான் சொல்லி 3 கோப்புமே சிறப்பு. அதற்கு அடுத்து சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயம் நல்லா இருந்துச்சு. பேசிக்கான சில விஷயங்கள், அடிப்படை வசதியில். ஏன்னா அவர் சொல்கிறது என்னென்னா, மன்னர் குடும்பத்தில் பிறந்தவன் இல்லை இந்த ஜோசப் விஜய், அசிஸ்டன்ட் டைரக்டர், ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர், உதவி இயக்குனருக்கு பிறந்தவன் நான், எளிமையான வாழ்க்கை வாழ்ந்தவன். அந்த வறுமைனா எனக்கு என்னன்னு தெரியும், கஷ்டம்னா என்னன்னு தெரியும், பசினா எனக்கு என்னன்னு தெரியும். அப்போ உங்களில் ஒருவனாக தான் வளர்ந்தவன் நான் தேவதூதன் கிடையாது, மன்னர் குடும்பத்தில் பிறந்தவன் அல்ல, உங்களில் ஒருவன் நான். அப்படிங்கும்போது இந்த தமிழ்நாட்டுடைய 8 கோடி மக்களுடைய ஒவ்வொரு குடும்பத்திலும் இந்த விஜய் இருக்காருங்கிறத சொன்னதை செய்யறதுக்கூடிய இந்த ஸ்பீச்சில் நான் பார்க்குறேன் சார். ஸோ குறிப்பாக இதுதான் மக்கள் மனசில் போய் நிரந்தரமாக அவர் போய் உட்காந்துட்டாருங்கிறதுக்கு இன்றைய நிகழ்ச்சி ஒரு உதாரணம். இன்னொன்று சொன்னார், என்னை கடுமையாக விமர்சனம் பண்ணவர்கள், என்னை மோசமாக விமர்சனம் பண்ணவங்களும் அவங்களும் என்னுடைய மக்கள் தான். கண்டிப்பாக, ஏன்னா 8 கோடி பேரும் என்னுடைய மக்கள் தானே. ஸோ அவங்களும் என்னுடைய மக்கள் தான், கண்டிப்பாக உங்களுக்காக சிறப்பாக செய்வன் சொன்னதாக இருக்கட்டும். இன்னொன்று அடிப்படை தேவைகள் அப்படின்னு ஒன்று சொன்னார், அது ரொம்ப ஹைலைட்டாக பார்க்குறோம். நம்ம குடிநீர் பிரச்சனை, நிறைய ரோடுகள் இல்லாமல், பஸ் வசதி, ஹாஸ்பிட்டல் வசதி, பள்ளி காலேஜ் படிப்புகள் அப்படிங்கிறதுலாம் பேசிக்கான விஷயங்கள் உங்களுக்கு.
அதை நீங்கள் தொட்டு மக்களுக்கு ஒரு ஃப்ரீயாக பண்ணிட்டாலே அவர்கள் பாட்டு ஒரு வேலையை பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. அதை கையில் எடுக்க போகிறார். அது இன்னையிலேருந்து இந்த வேலையை ஸ்டார்ட் ஆகுது சார். வாட்சை ஒன்று காட்டினார் பாருங்க, கவுண்ட் டவுன் ஸ்டார்ட்டுன்னு. அதெல்லாம் வந்து பார்க்கும்போது என்ன பயங்கரமாக இயல்பாக இருக்குது. இதெல்லாம் நம்ம இது மாதிரி பார்த்ததே கிடையாது, நானே பார்த்தது கிடையாது. முதலமைச்சரை கண்டிப்பாக தமிழக மக்கள் பார்த்துருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு லைவ்ல வேற டெலிகாஸ்ட் ஆச்சு. எத்தனையோ கோடி பேர் பார்த்துருப்பாங்க, வெளிநாட்டில் இருக்கிறதெல்லாம் பார்த்துருப்பாங்க. ஸோ இப்படி தான் ஒரு முதலமைச்சர் வேணுங்கிறதா தமிழக மக்களுடைய எண்ணமாக இருந்தது. அது நீ விஜய் மூலமாக நடந்திருக்கிறது அப்படிங்கிறத நான் சொல்லிக்கல விரும்புகிறேன் சார். நான் உங்களுக்கு எவ்வளோ ஃபோன் வந்தது? நீங்கள் சிஎம் ஆக போகிறாருன்னு சொன்னப்போ 2 மாதத்துக்கு முன்னாடி நீங்கள் சொன்னப்போ யாருமே நம்பலை. ஆக்சுவலாக எல்லாரும் டிவியில் போடுற கருத்து கணிப்பை மட்டும்தான் நம்பினாங்க. ஆனால் இப்போ உங்களுக்கு ஃபோன் வந்துட்டு இருக்குல்ல. அதுதான் நான் மக்கள் மனசை வந்து நான் புரிஞ்சுக்கிட்டேன். அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் நான் பேசினேன். பேசும்போது அவர்களுடைய இந்த யதார்த்தமான ஒரு வாழ்க்கை எங்களுக்கு வேணும், எங்களுக்கு இது தேவை, எங்களுக்கு இது இல்லை அப்படிங்கிற விஷயம் சொல்லப்பட்டது. இப்போ யாருக்கும் போது எங்களுக்கு விஜய் அவர்கள் வந்திருக்காங்க, அவரு தான் நாங்கள் வாக்குகள் போடுவோம் அப்படிங்கிற விஷயத்தையே நம்ம சொல்கிறோம். நம்ம ஒரு பத்திரிக்கையாளராக வந்து நடுவில் நம்ம என்ன விஷயங்கள் பேசும்போது சொல்லப்பட்ட தகவல்களை நம்மளுடைய சேனல் மூலம் மக்களுக்கு நம்ம எடுத்து சொன்னோம். மக்களுடைய விரும்புறது என்னங்கிறது அதுதான் சொன்னேன். 1.5 கோடி 150 லட்சம் வாக்குகள் மேலே விஜய் அவர்கள் வாங்குவாங்க, 35% மேலே வாங்குவான்னு சொல்லுங்க. என்னுடைய வீடியோக்கள் பல வீடியோக்கள் நீங்கள் பாருங்க. இல்லை, இன்னும் அந்த வீடியோலாம் அப்படியே இருக்கு, வேணா அப்படியே நடந்திருக்கு. ஏன்னா மக்கள்கிட்ட நான் பேசுறதை வச்சு தான் நான் சொல்ல முடியும். சென்னையை கைப்பற்றும்னு சொல்லியிருக்கோம். எஸ், கிட்டத்தட்ட 14 தொகுதிகளை தன்வசமாக்கியிருக்கார். 108 இடங்களை விஜய் அவர்களுக்கு வந்து மிக பரிசாக இதை மக்கள் கொடுத்துருக்காங்க. ஏன்னா மக்களுடைய எண்ணங்கள் என்னங்கிறத புரிந்து கொள்ளணும். அரசியல் முக்கியமாக அதுதான் முக்கியம். 4.5 வருஷமா போகாமல் 4.25 வருஷம் ஸ்டார்ட் பண்ணும்போது ஓட்டிக்கிறது மட்டும் போகிறதுன்றது மக்கள் ஏற்றுக்கொள்ளல அவர்கள். ஸோ யதார்த்தமான ஒரு மனிதர் நமக்கு தேவைனாங்க. அந்த இடத்துக்கு விஜய் அவர்கள் வந்தாங்க. இன்னைக்கு தமிழக முதலமைச்சராக இன்னைக்கு உட்காந்து பார்த்து தமிழக மக்கள் வந்து அப்படி அழகு பார்க்குறாங்க. இப்படி ஒரு முதலமைச்சர் நமக்கு வேணும்னு வந்து அப்படி அவர்களுடைய ஸ்பீச்சையும் அவர்களுடைய ஆக்டிவிட்டிஸையும் பார்த்து ரசிக்கிறாங்க மக்கள். அவரே சொன்னார் இதெல்லாம் சினிமாவில் தான் நடக்கும் அப்படின்னு. நிறைய தடவை வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சினிமாக்கள்லாம் வரும்போது சிஎம் இப்படி இருந்தால் நல்லா இருக்குமா, அப்படி இருக்குமா, நல்லா இருக்குமா, அதை வந்து ரியலாக பார்க்கும்போது பல பேருக்குமே நிஜமாவே அப்படி ஒருத்தர் வந்திருக்காரு அப்படிங்கிற பார்க்கும்போது அது வேற கூஸ் பம்ப்ஸாக இருந்தது. அதான் சொன்னேன், எனக்கும் அது தோணுச்சு. ஏன்னா நம்ம பத்திரிகை இருக்கும்போது விஜய் அவர்களை வந்து சினிமா ஷூட்டிங்கில் நம்ம சந்திக்கும் போது பார்க்கும்போது எவ்வளோ எளிமையாக இருப்பார், எவ்வளோ விஷயங்கள் பேசுவார், அன்பு வச்சாலும் எடுக்க மாட்டேங்கிறது நமக்கு தெரியும். அதை தான் நான் பார்க்குறேன். ஒரு சினிமாவில் ஒரு கதையில் எப்படி நடக்குமோ அதை விட வந்து இந்த ஒரு 5 நாட்களாக ட்விஸ்ட் மேலே ட்விஸ்ட்டாக வச்சு நகர்ந்து போச்சு. திக்கு என்ன நடக்கும், இப்போ நடக்கும், சாயங்காலம் நடக்கும், நைட்டு நடக்கும், காலையில் நடக்கும், பாப்பா உண்டு இல்லைன்னு பண்ணிட்டாங்க. பட் அதையும் மீறி இந்த காவல்துறையுடைய அந்த சிஎம் கான்வாயோட வந்த இன்னைக்கு ஒரு அம்சமான அந்த காட்சிகள் பார்க்கும்போது ஒரு வந்து சினிமாவில் கூட நம்ம காட்சி அமைக்க பண்ண முடியாத ஒரு விஷயத்த இன்னைக்கு நம்ம நேரில் பார்த்தோம். நான் வந்து யாரையாவது பார்க்கணுன்னு விரும்பினேன்னா டெல்லியே தான் சொல்கிறாரு, நேரடியாக உங்ககிட்ட சொல்லிட்டு தான் போய் பார்ப்பேன். முகத்தை மூடிக்கிட்டு பார்க்குறதோ இல்லை ரகசியமாக போய் சந்திக்கிறதோ அதெல்லாம் இருக்கவே இருக்காதுன்னு சொன்னது மிகப்பெரிய பயங்கர ஹைலைட் ஆயிடுச்சு சார். அது மனசு வெள்ளையாக இருந்தால், நம்ம செயல் வந்து தூய்மையாக இருந்தால் வார்த்தைகள் இப்படித்தான் வரும். ஸோ நான் வந்து வெளிப்படையாக இருப்பேன், மக்களில் ஒருவனாக இருப்பேன் அப்படிங்கிறது தான் அவருடைய பேச்சா இன்னைக்கு இருந்தது. அதுதான் மக்கள் விரும்புகிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு முதலமைச்சர் தான் மக்கள் வந்து எதிர்பார்த்தார்கள். இன்னைக்கு மக்கள் உட்கார வச்சுட்டாங்க. கண்டிப்பாக விஜய் அவர்களுடைய இந்த செயல்கள் இன்னும் துரிதமாக வேகம் எடுக்கும் அப்படிங்கிறத சொல்லிக்கலாம். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் டிராஃபிக் அதிகமாகிடுச்சு சார். ஜேசிடி பிரபாகர் பார்த்தீங்களா, பைக்கில் வந்திருப்பாரு, எல்லாரும் பார்த்து சிரிச்சிட்டு இருந்தாங்க, என்ன சார் பைக்கில் வந்துட்டு இருக்கீங்கன்னா டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டாரு. சரியான டிராஃபிக். இன்னைக்கு நம்மளுடைய நடிகர் ஜெய் அவர்கள்லாம் பார்த்தா அப்படின்னோம்னா கிட்டத்தட்ட காரை எங்கேயோ பார்க் பண்ணிட்டு 1 கிலோமீட்டருக்குன்னு நினைக்கிறேன் வேகமாக வர்றாரு. நம்ம அண்ணனோட ரசிக்கிறவர்கள் சிபிராஜெலாம் அவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பார் எங்களுக்கு அதை. ஸோ திரையுலக பிரபலங்கள் நிறைய பேர் வந்தாங்க, அவருடைய நண்பர்கள் வந்தது, அரசியல்வாதிகள் நிறைய பேர் வந்து ஆதரவு தெரிவித்தவர்கள் வந்தது. மகிழ்ச்சிகரமான ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். தொடரட்டும் விஜய் அவர்களுடைய ஆட்சி 5 ஆண்டுகள் சிறப்பாக நடைபெறட்டும். மக்களுக்கு என்னென்ன தேவைகளோ நீங்கள் செய்யுங்க. தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய முழு உழைப்பை நீங்கள் கொடுங்க. மக்கள் உங்களை தலைக்கு மேலே வச்சு கொண்டாடுவாங்க அப்படிங்கிறத நான் சொல்லிக்கல விரும்புகிறேன் சார். இதுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நடிகர்கள், நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், நம்ம தான் அதை ஃபஸ்ட்டு ரிவீல் பண்ணோம்னு நினைக்கிறேன். சினிமாவை சேர்ந்த பல நடிகர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு தான் ஓட்டு போட்டிருக்காங்க, வெளில வந்து பேசுறதுக்கு கொஞ்சம் பயப்படுறாங்க. அதுக்கப்புறமா எல்லாரும் ரிவீல் பண்ணுவார்னு சொன்னோம். இவர் சிஎம் ஆன ஒன்று லைட்டாக கடகடன்னு ட்விட் வந்தது பாருங்க. இவங்க எல்லாரும் ஓட்டு போட்டிருக்காங்கன்றது நிறைய பேருக்கு தெரியாது. நீ இவ்வளோ நாள் எங்கே போயிருந்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு தெரியும் யார் யாரெல்லாம் ஓட்டு போட்டாங்க அப்படிங்கிறத. சைலண்டாக பண்ணாங்க இந்த விஷயத்த. இல்லை, சில பேர் வந்து ஓட்டு போட்ட சொல்லுவாங்க, சொல்ல மாட்டாங்க. விஜய் அவர்களுடைய காஸ்டியூமில் வந்து நிறைய பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுலேயே நீங்கள் வந்து புரிஞ்சுக்கலாம் நம்ம யாருக்கு ஓட்டு போட்டோம் அப்படிங்கிற விஷயத்த. நாசுக்காக சொல்லப்பட்ட விஷயம் இருந்தது. இப்போ வந்து அவர் தான்
ஸோ தேர்ந்தெடுக்கப்பட்டாரும் போது இப்போ நிறைய ட்விட்டுகள் மூலமாக தன்னுடைய வாழ்த்துக்களை சொல்லியிருக்காங்க. நம்முடைய அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்காங்க. ஏன் ஸோ கமலஹாசன் அவர்கள் மிகப்பெரிய வாழ்த்தை சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படி நிறைய பேர் வாழ்த்துக்களை வாங்கிட்டு இருக்காரு. அந்த ஸ்டேடியம்ல வந்து பாத்தீங்கன்னா அதுல ரொம்ப சந்தோஷப்பட்டது யாருன்னு பாத்தீங்கன்னா தூய்மை பணியாளர்கள் நினைக்கிறேன். கண்டிப்பா கேமரா ஃபுல்லா தூய்மை பணியாளர்கள் அவங்க மேலேயே போயிட்டு இருந்தது. அவங்க விசில் அடிச்சு அவங்க சந்தோஷப்பட்டு கொண்டாடுறதெல்லாம் நம்ம இதை பார்க்க முடிஞ்சது இன்னைக்கு. அதுதாங்க, அவர்கள் ஒருவராக விஜய் அவர்கள் இருக்காங்க, தமிழக முதலமைச்சர் இருக்கார் இல்லையா? நம்ம வீட்டு பிள்ளையாக விஜய் அவர்களை அவங்க பார்க்குறாங்க. அதுதான் அந்த காஸ்டியூமில் வந்து நீங்கள் உட்கார்ந்ததை பார்த்துருப்பீங்க, தூய்மை பணியாளர். ஸோ விசில் அடித்த ரசிச்சதை பார்த்துருப்பீங்க. பெண்களுடைய பாதுகாப்பு படையை அதிரடிப்படையை அரங்கும் போதே இங்கே எத்தனை பெண்களுடைய முகத்தில் ஆனந்த கண்ணீர் வந்து தான் நீங்கள் பார்க்கணும். நீங்கள் அப்போ எவ்வளோ தூரம் பாதிக்கப்பட்ட நிறைய பேர் ஊருக்குள்ள இருக்காங்கிற விஷயங்கள் அவங்களுக்கு உணர்ந்திருப்பாங்க இல்லையா? அது இன்னும் இல்லாமல் இன்னைக்கு 5000 பேர் மட்டும்தான் வர்றதுக்கு அனுமதி அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. இன்னைக்கு ரொம்ப அமைதியாக வந்து ரொம்ப அமைதியாகவே போயிடுச்சு. ஏன்னா இதை ஒருத்தர் வந்து ஏதாவது பேசி இதை வந்து ஒரு மாதிரி பண்ணலாம் அப்படின்லாம் நினச்சிட்டு இருந்தாங்க. அந்த பேச்சுக்கே இடம் இல்லாமல் ரொம்ப சூப்பராக நடந்து முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். எனக்கு இதுக்கப்புறமா இன்னும் நிறைய டேர்னிங் பாயிண்ட் இருக்கும். முதல்வன் படம்லாம் எனக்கு வந்து ஞாபகத்துக்கு போகுது சார். எனக்கு ஆக்சுவலாக முதல்வன் படத்தில் தான் இந்த மாதிரி சீக்வன்ஸ்லாம் நடக்கும். பதவி ஏற்றதுக்கு பிறகு நான் இதெல்லாம் செய்ய போகிறேன்னு சொல்லிட்டு 1 by 1 சொன்னது இது எல்லாமே நிறைய நம்மளுக்கு ஞாபகத்துக்கு வருது. ஸோ மக்களாகி இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க? நீங்கள் உங்களோட குறைகளை சொல்லணும்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கண்டிப்பாக என்னென்ன ரிக்வஸ்ட் இருக்குதோ சொல்லுங்கள். அவர் அதை பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாரு. இல்லை, விஜய் அவர்களை போய் பார்க்கலாங்கிற விஷயத்தை அவர் வந்து ஆல்ரெடி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. இனிமேல் அடிக்கடி பார்க்கலாம். உங்களில் ஒருத்தர் தான் நான். அதனால் உங்களுக்கு எது தேவைன்னாலும் நீங்கள் தாராளமாக விஜய் அவர்களை, தமிழகத்தின் முதலமைச்சர் அவர்களை போய் சாதாரணமாக சந்திக்கலாம். நீங்கள் வந்து பார்க்க முடியுமா? ஸோ இமயம் உயரமாலாம் நினைக்க வேண்டிய அவசியம் இல்லைங்கிறத சொல்லியிருக்கார். அதனால் உங்களுக்கு எது தேவையோ உங்களுடைய குறைகளை வந்து நீங்கள் சொல்கிறதுக்கு அவருடைய வாசலுக்கு அது திறந்தே இருக்கும், அவருடைய அலுவலகம் திறந்தே இருக்குங்கிறத சொல்லிக்கல விரும்புகிறேன் சார். மேலும் என்னென்ன விஷயங்கள்லாம் வரப்போகுது, என்னென்ன ப்ரோட்டோக்கால்லாம் பண்ண போகிறாங்க, என்னென்ன திட்டங்கள்லாம் நிறைவேற்ற போகிறாங்க அப்படிங்கிறத வந்து அடுத்தடுத்த வீடியோக்களை நம்ம சொல்லும். கண்டிப்பாக அது பார்க்குறவங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது உங்களுக்கு ஏதாவது கோரிக்கைகள் ஏதாவது இருந்தால் கூட நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதை ஹைலைட் பண்ணியே நம்ம பேசுவோம். இந்த மாதிரிலாம் விஷயங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம நேரடியாக நிறைய விஷயங்கள் இருக்குது. நான் சொல்லிக்கலாம், மீண்டும் சொல்லிக்கல விரும்புகிறேன். தமிழக மக்களின் எளிய ஒரு தலைவனாக உங்கள் விஜய். ஸோ நம்ம தமிழகத்தின் முதலமைச்சர் சார் ஓகே, அதான் சொல்கிறேன். ஸோ உங்கள் முதலமைச்சர், நீங்கள் விரும்பின முதலமைச்சர் மாண்பு விஜய் அவர்கள் கண்டிப்பாக செயல்படுவார் அப்படிங்கிற விஷயத்தை நான் மீண்டும் ஆணித்தரமாக அழுத்தமாக சொல்லிக்கிறேன். உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பதிவு பண்ணுங்க. ஒன்ஸ் மோர் சிஎம் சாருக்கு நான் ஒரு வாழ்த்து சொல்லிக்கிறேன் சார். கண்டிப்பாக சார், நானும் சொல்லிக்கிறேங்க. ஏற்கனவே சொல்லியிருக்கேன், மீண்டும் ஒரு முறை சொல்லிக்கிறேன். நான் திரும்பவும் சொல்லிக்கிறேன், அவருடைய நான் பழகின நாட்கள் எனக்கு இருக்குது, வேலை செய்த படங்கள் நிறைய இருக்குது, அவருடைய மனது எனக்கு தெரியும். மனசில் ஒன்று வச்சுக்கிட்டு வெளில ஒன்று பேசக்கூடிய நபர் கிடையாது. அவர் வெளிப்படையாக பேசக்கூடியவர். இன்றைய ஸ்பீச்சும் வெளிப்படையாக இருந்ததுங்கிறதா நான் உணர்ந்தேன். அதில் மீண்டும் ஒரு முறை தமிழகத்தின் வரலாற்று சாதனை ஏற்படுத்திய 1967க்கு பிறகு ஒரு பெரிய மாற்றத்தை புதிய உத்தியை நீங்கள் வந்து உருவாக்கியிருக்கீங்க தமிழக அரசியல் வரலாற்றில். நீங்கள் அதை வந்து உங்களுடைய பணி தொடருங்கிறதோட நான் மீண்டும் ஒரு வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். தொடரட்டும். நன்றி சார். நன்றி.